அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நினைப்பீங்க என்னடா ஈயாடிக்கிட்டு இருந்த ஜீசஸ் டு கிரேஸ் சேனலில் வீடியோவா அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் கேட்டுட்ருக்காங்க. மெசேஜ் அப்படி இப்படின்னு நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. எதுவும் பிரச்சனையாக எதுவும் ப்ராப்ளம்ஸாக ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ அப்படின்னு நாங்கள் நிறையா பிளானில் வச்சுருந்தோம். ஆனால் சில பல தடைகள் இருக்குது. ஸோ எங்கள் டீமில் இருக்கிற யாருக்காகவும் வேண்டிக்கோங்க. தூயாவியரோட துணை கண்டிப்பாக தேவை. ஸோ கீப் அஸ் இன் யுவர் ப்ரேயர்ஸ். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, நேற்று ஒரு நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். ஒரு தாட் அந்த பேச்சு அந்த கான்வர்சேஷன்லேருந்து வந்தது. ஸோ அதை யார்கிட்டையாவது பகிரணுமே அப்படின்னு தோன்றப்போ மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அதை அவங்ககிட்டே ஏன் பகிரக்கூடாது அப்படின்னு ஒரு தாட். அவ்வளோதான். நண்பர் ரொம்ப பரிச்சயமானவர் இல்லை. அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறப்போ அவர் கேட்டார், நீங்கள் எந்த சபைக்கு போகிறீங்க, எந்த திருச்சபைக்கு போகிறீங்க அப்படின்னா, நான் கேத்தலிக்குங்க. எங்கே திருப்பலி நடந்தாலும் அது என் சபை. திருப்பலி நடக்குதா அங்கே தான் போவேன். இந்த யாரையும் நம்பி இந்த கட்டிடத்துக்கு தான் போவேன், இந்த ஆளுக்கு தான் போவேன் அப்படின்லாம் இல்லை. ஒரே ஆள் ஆண்டவர் நற்கரன்னு இருக்காரா, போயிடுவேன், அவ்வளோதான் அப்படின்னு. அவர் ஓகேங்க, நான் இந்த பாஸ்டர் ஒரு இண்டிபெண்டன்ஸ் வச்சு போகிறேன் அப்படின்னாரு. ஓகேங்க, உங்கள் விருப்பம், ஓகே அப்படின்னு. அவர் நீங்களும் ஏன் ட்ரை பண்ணக்கூடாது, வரக்கூடாது அப்படின்னு கேட்டார். நான் இல்லைங்க பரவாயில்ல அப்படின்னா, அவர் இல்லை, 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய வீட்டில் என்னுடைய பொருளாதார நிலை, என்னுடைய வருமானம் எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். கடன், லோனு அப்படின்னு நிறையா இருந்தது. அங்கே போய் அவர்கிட்ட ஒரு நண்பர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். 2-3 வாட்டி போனதுலேருந்து அவர் பிளஸ் பண்ணதுலேருந்து எனக்கு கடன் பிரச்சனைலாம் தீர்ந்துருச்சு. என்னோடய வருவாயெல்லாம் கரெக்டாக சரியாயிடுச்சு. இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு பிஸ்னஸ் 5 மடங்கு அதிகமாக பெருகிடுச்சு. ஃபாரின்லலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படி இப்படின்னாரு. அப்புறம் நீங்கள் ஏன் வரக்கூடாது அப்படின்னு கேட்டார். உங்களுக்கு எதாவது பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக ஒரு ப்ரேயர் ஒரே ஒரு தடவை வந்து பாருங்கள், ஒரு ப்ரேயர் தான், அப்புறம் நீங்கள் டெய்லி வர ஆரம்பிச்சிடுவீங்க, நீங்கள் வந்துடுவீங்க அப்படின்னாரு. நான் அப்படியே அந்த கான்வர்சேஷன் அங்கேயே நான் முடிச்சிட்டேன். இப்போது நம்மை போல் பலர் இந்த மாதிரி பலர் சொல்கிறத கேட்டு தானே பிற சபைகளுக்கு போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே உறுத்துச்சு. என்னுடைய உறவினர்கள், உறவினர், நண்பர்கள் மற்றும் பலர் தெரிந்தவங்க எல்லாருமே இந்த ஒரு காரணத்துக்காக போய் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க, ரொம்ப ஏழ்மை நிலையில் இருந்தாங்க. ஒரு பாஸ்டர் ஒரு நண்பர் மூலமாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அங்கே போனாங்க, அவர் ப்ரேயர் பண்ணார். அவர் வேறு எந்ததுலேருந்து சொல்லலை, பைபிள்லேருந்து தான் சொன்னார். பைபிள்லேருந்து தான் எல்லாம் பண்ணார். அப்புறம் தான் பைபிளை திறந்து அவங்களுக்கு கண்ணு முன்னாடி வச்சார். அவங்க நல்ல இப்போ பணக்காரங்களாக இருக்காங்க. 10 வருஷமாக அங்கே தான் போயிட்டுருக்காங்க. கோடியில் புரள்றாங்கங்கிற அளவுக்கு எனக்கு அந்த மாதிரி தெரிஞ்சவங்களாம் இருக்காங்கங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம கிறிஸ்தவத்தை எந்த ஒரு வட்டத்துக்குள்ளே உட்கார வைக்கிறோம் அப்படின்றது தான். பிற மதங்களோ இல்லை பிற நம்பிக்கைகளோ என்ன மாதிரி ஒரு கடவுளாக வச்சுருக்கோம் அப்படின்னா, ஒரு கடவுளாக இருக்கலாம், இல்லை அது யூனிவர்ஸாக இருக்கலாம், ஒரு பவராக இருக்கலாம், ஒரு சக்தியாக இருக்கலாம், ஏதோ ஒன்று, ஒரு மனித நிலைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி. அந்த சக்தி எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது. அது எங்கேயோ இருக்கிற அந்த சக்தியை நம்ம இங்கே படைப்பாக இருக்கிறோம். நம்ம வேண்டுதல்கள் மூலமாகவோ, பரிகாரங்கள் மூலமாகவோ, சில பல வழிமுறைகள் மூலமாகவோ நம்ம அமைதி அடையலாம். இல்லை நம்மளோட வேண்டுதல்கள், குறைகள், குற்றங்களை நம்ம தீர்த்துக்கலாம். அந்த சக்தி நமக்கு உதவி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை தான் முக்கால்வாசி. கிறிஸ்தவத்தில் இது எப்படி இருக்குன்னா, அந்த சக்தி, அந்த கடவுள் அப்படின்ற ஒரு நபராக இருக்கார். அவர் எங்கேயோ இல்லை, அவர் மக்களை படைக்கிறார், மனிதனை படைக்கிறார். மனிதன் அவனோட பாவத்தின் மூலமாக துன்பத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கான். பாவத்தின் மூலமாக மரணம் வருது, துன்பங்கள் வருது, கடன் பிரச்சனை எல்லாமே பாவத்தோட விளைவுகள் தானே. ஸோ அந்த நிலைமையில் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். அதை எங்கேருந்தோ நம்ம நீ இதெல்லாம் பண்ணனா நீ மேலே ஏறி என்கிட்ட நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லாமல், அந்த கடவுள் அங்கேருந்து இறங்கி அந்த படைப்பாளி அந்த படைப்பு நிலைமைக்கு இறங்கி அவனாகவே வாழ்ந்து அவனுடைய கஷ்டங்களில் பங்கேற்று அவனோட கஷ்டங்களை எடுத்துக்கிட்டு சிலுவையாக சுமந்து அது மொத்தமாக தீர்க்கிறாரு. உயிர்த்தும் எழுந்து நன்மை தரார் அப்படின்றதான் கிறிஸ்தவம். ஸோ இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் நமக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம், ஆனால் ரொம்ப ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்குது. இது இந்த பிற சமயங்கள், மதங்கள், நம்பிக்கைகள், அடிப்படைகளில் இது எப்படி இருக்குது அப்படின்னா, கஷ்டங்கிறத நீ உதறி தள்ளணும். அந்த கஷ்டத்தை நீ தூக்கி போட்டுட்டு அந்த கஷ்டத்தை நீ வெறுக்கணும். அந்த கஷ்டத்துலேருந்து உனக்கு விடுதலையாக கடவுள், ஒரு சக்தி, ஒரு யூனிவர்ஸ், ஏதோ ஒரு அது இருக்குது. நீ இதை விடணும் அப்படின்னா இதை பிடிச்சிக்கோ, ஒரு இதை விட்டுட்டு நீ இங்கே வா, இதிலேருந்து உனக்கு இது விடுதலை தரும் அப்படின்னு இருக்குது. ஆனால் கிறிஸ்தவத்தில் அது அப்படி இல்லை. இந்த கஷ்டம்னு ஒன்று இருக்குல்ல, இந்த துன்பம், இந்த துயரம், இந்த சஃபரிங், இதுதான் உன்னுடைய விடுதலைக்கான வழி, அதற்கான டூல் அப்படின்னு சொல்லுது. என்னடா பைபிள் ஆனால் உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாக மாறும்,
உங்களை கடவுள் வந்து உங்களுக்கு இந்தந்த இதெல்லாம் தருவார், இந்தந்த ஆசீர்வாதங்கள்லாம் வச்சுருக்காரு, உன்னுடைய பழகி பெருக்குவார், உன்னுடைய வருமானத்தை பெருக்குவார் அப்படின்லாம் நம்ம வந்து நிறையா பேர் கேட்டிருக்கோம். ஏன் ஈவன் பிற சபை பாஸ்டர்களை விடுங்க, நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற ஃபாதர்மார்களே வந்து நற்செய்தி கொண்டாட்டம் அப்படிலாம் நடத்துகிறாங்க. அந்த நற்செய்தி கொண்டாட்டத்தில் அவங்க என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க? நற்செய்தி அப்படின்றத தாண்டி உங்கள் மடியில் வந்து 10 மடங்கு தங்கம் வந்து விளட்டும், உங்களுடைய வருவாய் வந்து இத்தனை மடங்காக அதிகரிக்கட்டும், பெருகட்டும், இதெல்லாம் சொல்கிறாங்க. கடவுள்லேருந்து, அதுவும் பைபிள்லேருந்தே கோட் பண்ணுவாங்க இந்த வசனங்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ நம்மளே எடுத்துக்கலாமே, நமக்கு ஒரு கஷ்டம் வந்துடுது, நமக்கு ஒரு துயரம் வருது அப்படின்னா நம்ம முதல் ரெஸ்பான்ஸ் ரியாக்ஷன் என்னவாக இருக்கும்? முதல்ல நமக்கு என்ன தோணும்? கடவுளே, இந்த கஷ்டத்துலேருந்து எனக்கு விடுதலை வேணும், இந்த கஷ்டம் எனக்கு வேணாம், இந்த கஷ்டத்தில் இருக்க வேணாம், இதுலேருந்து எனக்கு ஒரு எஸ்கேப் வேணும் அப்படின்றது தான் நம்ம முதல் ரெஸ்பான்ஸாக ரியாக்ஷனாக இருக்கும். அதில் தவறே இல்லை. ஏன்னா நம்ம மனிதர்கள், நமக்கு வந்து கஷ்டம்னா அது கஷ்டம் தானே, அதுலேருந்து நம்ம வெளியே வரணும். ஆனால் கிறிஸ்தவ நம்பிக்கையில் இருக்கிற நமக்கு வந்து அதை வந்து நம்ம உதறி தள்ளிட்டு போகிற ஒரு விஷயம் கிடையாது. அப்படி நம்ம வந்து துன்பங்களை தூக்கி போட்டுட்டு துன்பமே இல்லாத ஒரு வாழ்க்கை தான் நமக்கு வந்து கிறிஸ்தவம் ப்ராமிஸ் பண்ணுது அப்படின்னா நம்ம வந்து வச்சிருக்கிற கிறிஸ்தவம் ஒரு போலி கிறிஸ்தவமாக மாறிடும். இயேசு என்ன சொல்கிறார்? உங்கள் சிலுவைகளை சுமந்து கொண்டு என் பின்னாடி வாங்க தானே சொல்கிறார். அதுக்காக நீங்கள் வந்து கஷ்டப்படுங்க, உங்களுக்கு ஒரு துன்பம் நடக்குதுன்னா துன்பத்திலே உட்காந்து அழுதுகிட்டே இருங்கன்னெலாம் சொல்லலை. கஷ்டங்கிறது இந்த வாழ்க்கையில் இருக்கும்ப்பா. நான் வந்து இந்த கஷ்டத்தை உனக்கு வந்து கடன்லேருந்து விமோச்சனம், உனக்கு லோன் பிரச்சனைலேருந்து விமோச்சனம், உனக்கு சொந்த வீடு இல்லையா வரும் சொந்த வீடு, உனக்கு வந்து வெளிநாட்டுக்கு போனால் உனக்கு வந்து தங்குறதுக்கு இடம் இல்லையா, உனக்கு 5 ஸ்டார் ஹோட்டலு, ட்ராவல் பண்ணுறதுக்கு உனக்கு ஒரு நல்ல பென்ஸ் ஆடி காரு அதெல்லாம் தரேன்னுலாம் சொல்லலை. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடவுளை நம்புகிறவங்களோ நம்பாதவங்களோ எல்லாருக்கும் கிடைக்கிறது தான். எல்லா மதத்துலேயும் எல்லா சமயத்தினருக்கும் பணக்காரங்க ஏழை எல்லோரும் இருக்காங்க. கிறிஸ்தவம் என்ன சொல்ல அப்படின்னா, இந்த சிலுவை அப்படின்ற இந்த துயரத்தை வந்து நீ உதறி தள்ளிட்டு நீ இதிலேருந்து எஸ்கேப் ஆகணும்னு நினைக்காத, அது முடியாது அப்படின்றது. ஆனால் அந்த சிலுவையை நீ புனிதமாக மாற்றி அந்த புனிதத்தின் மூலமாக அந்த சிலுவையை அந்த துயரத்தின் மூலமாக நீ சந்தோஷத்தை அடையலாம் சொல்லுது. நம்ம சந்தோஷத்தை இந்த உலகத்தில் தேடுறோம், ஆனால் இந்த உலகத்தில் சந்தோஷம் இல்லை அப்படின்னு நம்ம கிறிஸ்தவம் சொல்லுது. அப்போது நம்ம என்ன தான் பண்ண முடியும் அப்படின்னா, அந்த சிலுவையை தூக்கி போட்டுட்டு உனக்கு அந்த சிலுவையிலேருந்து நான் விடுதலை தரேன், நீ உனக்கு கஷ்டத்துலேருந்து நான் உனக்கு விமோசனம் தரேன், உனக்கு இந்த உலகம் சார்ந்த இந்த துன்பங்கள்லேருந்து நான் விடுதலை தரேன், நீ யார் சொன்னாலும், அவன் பைபிள்லேருந்தே 4-5 வசனத்தை இழுத்து போட்டு சொன்னாலும் நம்பாதீங்க. ஏன்னா இயேசுவே அந்த சிலுவையை தூக்கிக்கிட்டு அப்படி அடிப்பார் 6. பவுலடியார் அழகாக சொல்லுவார், நான் மறுபடியும் சொல்கிறேன், நாங்கள் சிலுவையில் அறையுண்ட கிறிஸ்துவையே போதிக்கிறோம், வேறு யாரையுமே இல்லை. சிலுவை இல்லாத ஒரு கிறிஸ்துவை எவன் கொண்டு வந்தாலும் யோசிங்க. ஏன்னா கிறிஸ்தவம் அப்படின்றது வந்து ஈஸியான அந்த பாதையில் போகிறதில்ல, அந்த குறுகிய வழியில் போகிறது தானே கிறிஸ்தவம். கடைசி வரைக்கும் இயேசு துன்பப்படும் போது அது துன்பம் அப்படின்னு தெரிந்தும் அவர் கூடவே போய் அந்த சிலுவை வரைக்கும் போகிறது தானே அன்பு சீடர் அப்படின்னு அவரை தானே சொல்கிறோம். கடைசி வரைக்கும் துன்பப்படுறவங்கள, கடைசி வரைக்கும் துன்பத்தில் உடன் இருக்கிறவங்கள, துன்பத்தை விட்டு விடாமல் அந்த சிலுவையை சுமந்து கொண்டு பின்னாடியே போகிறவங்க, கிறிஸ்துவின் பின்னாடியே போகிறவங்கள தான் நம்ம வந்து கிறிஸ்தவர்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு அன்பு சீடர் யோவான், சிலுவையின் அடியில் நின்ற அன்னை மரியாள், இப்படிப்பட்டவங்கள்லாம் ஒன்றும் பெரிய ஆட்கள். அவங்க தான் சஃபர் ஆகணும், அவங்க தான் துன்பப்பட்டு அவங்க வந்து புனிதராகணும்னு இல்லை. அது நம்ம எல்லாரோடைய அழைப்பு இல்லை. கடன் பிரச்சனை, அந்த பிரச்சனையெல்லாம் இருக்க தான் செய்யும். அது நீங்கள் என்ன தான் பெரிய பணக்காரனாலும், அம்பானியாகவே ஆனாலும் அம்பானிக்கும் பிரச்சனை இருக்குங்க. அம்பானியே அப்போ கோவிலுக்கு போகணும், அதான் என் கேள்வி. ஸோ அவ்வளோ பெரிய பணக்காரனாகவே இருந்தாலும் பிரச்சனை இருக்க தான் போகுது. கிறிஸ்தவம் சொல்கிறது என்னென்னா, அந்த பிரச்சனையை நீ பிரச்சனையாக பார்த்து தூக்கிட்டு அதுலேருந்து தப்பிக்கணும்னு நினைக்காத, அதை உன்னுடைய இரட்சணியத்திற்கு, கடவுளுடைய அன்பில் இணைகிறதுக்கு ஒரு வழியாக அதை பாரு அப்படின்னு சொல்லுது. ஒரு அழகான வரிகள் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. வேர் தேர் இஸ் சஃபரிங் தேர் இஸ் ஹோலி கிரவுண்ட் அப்படின்னு. நீங்கள் படிச்சிருப்பீங்களான்னு தெரியல. எங்கே துன்பம் துயரம் இருக்கிறதோ அங்கே புனித நிலம் இருக்கிறது. ஏன்னா நாம் வைத்திருக்கிற கடவுள் ஒன்றும் துன்பத்துக்கு தூரமாக இருந்து அங்கேருந்து நமக்கு குறி சொல்கிற அந்த ஜீனி மாதிரியோ, நீங்கள் ஒரு விளக்கெடுத்து இப்படி தேய்ச்சிங்கன்னா பூதம் வந்து சொல்லுங்கள் உசூர் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்லாம் கேட்குற ஆள் கிடையாது. 3 வாரம் வேணுமா, 3 வாரத்தை சொல்லுங்கள் அப்படியே போயிடுவேன் அப்படின்லாம் ஆள் கிடையாது. நீ இதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொன்னால் உனக்கு நான் இதெல்லாம் பண்ணித்தரேன், நீ இத்தனை பூசை வை எனக்கு, நீ வந்து எனக்கு எனக்கு வந்து இங்கே வந்து மொட்டையடி, நீங்கள் வந்து எனக்கு அழகு குத்து அப்படின்லாம் நம்ம பண்ணுறோம். நம்ம டிவோஷனுக்காக அதை பண்ணுறோம். ஆனால் அது மூலமாக உங்களுக்கு வந்து இதெல்லாம் கிடைக்குது அப்படின்னா தான் கிறிஸ்தவம் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் அந்த போலி கிறிஸ்தவத்தை யோசிங்க. இந்த கடவுள் என்ன சொல்கிறாரு? அவர் எதுவும் சொல்லலை.
செஞ்சே காட்டுறார். மனித துன்பத்தை மனிதனாக ஏற்றுக்கொள்கிறார். ஸோ நாம் துன்பப்படும்போது அந்த இடத்துல தான் கிறிஸ்து இன்னும் முழுமையாக மிக அருகில் இருக்கிறார் அப்படின்றத நம்ம வந்து உணர வேண்டும். அப்போ அந்த துன்பம் வந்து வெறும் துன்பமாக மட்டும் தெரியாது, நம்மளுடைய உண்மையான டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாற்றத்திற்கான ஒரு வழியாக அது தெரியும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, துன்பம் வரும்போது நான் இயேசுவின் சிலுவையின் கீழே நிற்கிறேன் அப்படின்ற ஒரு நினைப்பு, அதை நினைத்து கொண்டு அதில் துன்பத்தை ஏற்றுக்கொண்டு, இறைவா உங்களுக்கு தெரியும் என்ன எனக்கு இதில் பண்ணணும் அப்படின்னு, நீங்கள் எப்படியாவது இதிலேருந்து எனக்கு ஒரு வழி தருவீங்க, ஆனால் இந்த துன்பத்தை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள், நீங்கள் எனக்கு பயன்படுத்துகிறீர்கள் அப்படின்ற ஒரு தாட் வந்து நான் அதை அப்படியே அந்த சிலுவையின் பக்கத்துலேயே நின்றுக்கிட்டேன், அதை நான் அங்கேயே ஒப்பு கொடுத்தேன்னா அதுவே கிறிஸ்தவ வாழ்வின் முதல் படி, முக்கியமான படி. இதை சொல்லணும்னு நினச்சேன், அவ்வளோதான். எல்லாருக்காகவும் மறுபடியும் ப்ரே பண்ணிக்கோங்க. நன்றி, மீண்டும் சந்திக்கலாம்.